Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சை பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சூரபத்மன் வருகிறார். எல்லாரையும் சிறப்பிடிச்சு எல்லாத்தையும் வைக்கிற காலகட்டத்தில் முருகப்பெருமான் கொஞ்சம் பருவமான ஒருபாடு போருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த திருச்செந்தூரை தேர்ந்தெடுக்கிறார். கடற்கரையோடு இருக்கிறதுனால இது தேர்ந்தெடுத்ததுனால திருச்சீர் அலைவாய் அது ஒரு பெயர். அதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுத்த இடம் தான். ஆமாம், முருகரை தேர்ந்தெடுத்த இடம் தான். கடவுள் சூரபத்மனை வதம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மாமரமான்னு நின்னோடுறான். இதுக்கு மேலே அவனால் எந்த ஆயுதத்தையும் அவனால் பிரயோகம் பண்ண முடியும். எல்லா ஆயுதமும் அவனுக்கு பலம் இழந்து போயிடுச்சு. பின்னால் அதுக்கு பிற்பாடு மாமரமாக நின்ற பிற்பாடு அவர் வேலை வச்சு பழகிறார். அவர் மயிலமாகவும் சேவலமாகவும் இருந்தார். நான் உங்களுக்கு தலை வணங்குகிறேன். மயில வாகனமாகவும் கேவல கொடியாகவும் பார்வதியம்மன் சக்தி வேலாயுதம்னு வேலை கொடுக்குறாங்க. பின்னால் தேவர்கள் விடுதலையாகி தேவர்கள் எல்லாம் வரக்கூடிய காலத்தில் இங்கே நல்ல தண்ணி கிடையாது. அப்படி கடல்ல இல்லை, அப்படி உப்பு தண்ணில அப்போ வேலை வச்சு தராருங்க. நாழிக்கடை, அதுதான் நாழிக்கடை. உள்ள முருகர் சிலைக்கு பின்பகுதியில் சிவன் சிலை லிங்கம் ஒன்று இருக்கு. அது பஞ்சலிங்கம் என்று. அது முருகருக்கு பின்னாலே இல்லை, விநாயகருக்கு பின்னாலே இருக்கு. விநாயகருக்கு பின்னாடி விநாயகருக்கும் பார்வதி அம்மனுக்கும் நடுவில் இருக்க ஒரு சுடு துவாரம் தெரியும். அந்த துவாரத்து வழியாக பார்த்தா நேரம் தெரியும். ஒரு காலகட்டத்தில் சிவபெருமான பூஜை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தேவர்கள்லாம் வராங்க. முருகர்கள் அடியார்கள்லாம் வராங்க. முருகா 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 முருகான்னு வர பக்தர்கள் வாரா சொல்லி அந்த பூவோடையே அப்படி திரும்பிட்டார். கிழக்க பார்த்து பூவோடு திரும்பிட்டார். ஆமாம் பண்ணும்போது ஆமாம், அப்படியே திரும்பி நிற்கிற கோலத்தில் தான் சுவாமி இருக்கிறார். மற்ற கோவில்கள் இப்போ ஏறி போய் வணங்குற மாதிரி, அதே மாதிரி இங்கே இறங்கித்தான் போகணும். மனம் உருகி நீ இறங்கி வந்தால் நானும் உன்னை மனமுருகி உன்னை ஏற்றி விடுவேன். ஏன் தலைவாசல் அடைச்சிருக்கிறதாவே பார்க்குறோம். எனக்கு அப்பா சொல்லித்தான் தெரியும். அது ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதனால அந்த கதவை பூட்டிட்டாங்க. அறநிலையத்துறை கேபிக்கு அந்த சாமின்னு இங்கே தண்டுபத்துக்கார் இருந்தாங்க. அவர் திறக்க வச்சார். திறக்கணும்னு சொல்லி கம்பி பிடியெல்லாம் போட்டு திறந்து இது பண்ணாங்க. நாங்கள் சொன்னோம் வேண்டாம், திறக்க வேண்டாம்னு சொன்னோம். கேட்கலை. திறந்தார். அவருக்கு கை ஒரு மாதிரி ஸ்டோக் மாதிரி வந்துருச்சு. ஐயா வணக்கம். வணக்கம். சொன்னது போல இங்கே நிற்கிறதே மெய்சில் இருக்குது. நல்லா இருக்கிறோம். முருகா முருகா. நீங்கள் இப்போ 4 தலைமுறையாக இந்த கோவிலில் இருக்கிறனால பிறந்து வளர்ந்தது, ஓடி விளையாடி வளர்ந்த பருவம்லாம் இங்கே தான். ஆமாம். அப்போ இந்த ஆலயத்தினுடைய துவக்கம் அப்படின்றத பற்றி எனக்கு சொல்லுங்களேன். நீங்கள் என்ன கேட்டே வளர்ந்துருப்பீங்க இல்லையா? ஆமாம், கேட்டு தான் எங்கள் அப்பா சொல்லியிருக்கேன். அதாவது திருச்செந்தூர் முதலில் ஜெயந்தி மாநகரம், திருச்சீர் அலைவாய் என்று பேர் உண்டான இடம். ஜெயந்தி மாநகரம்ங்கிறது முருகப்பெருமான் இங்கே இடத்த தேர்வு பண்ணதுனால இது ஜெயந்திபுரம்னு பேர் உருவானது. ஜெயந்திபுரம் வரக்கூடிய காலகட்டத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தவர். அவர் சனத்குமாரர். அவர் முருகன் தேவர்கள் சிவபெருமான் போய் எங்களை சூரபத்மன் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், உங்களை ஒன்றும் செய்ய முடியல, என்னதான் பண்ண காலகட்டத்தில் சூரபத்மன் உங்களுக்கு ஒரு அவதாரம் என்னால் தோன்றப்படும், அது மூலமாக உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும், கவலைப்படாதீங்கோ சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறார். நெற்றிக்கண்ணை திறந்து அதில் மூலமாக 6 பொறிகள் 6 இதாக வருகிறது. அந்த 6 பொறிகளையும் அக்னி பகவானும் வாயு வருண பகவானும் 2 பேரும் சேர்ந்து அவற்றை ஒப்படைச்சு நீங்கள் பொற்றாமரை குளத்தில் கூலவத்தில் கொண்டு விடுங்கோ சொல்லவும் அந்த பாதுகாத்து என்ன இவர்கள் குழந்தைகள் சூரபத்மன் எப்படியாவது நம்மளை அழிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிடுவார் சொல்லி பயப்படுறான் சூரபத்மன். அதுக்காண்டி குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி 6 பொருளையும் நல்ல குழந்தைகளை ஒரு இடத்துல கொண்டு குளத்தில் விடுறாங்க. அதோட வெப்பம்லாம் தணிகிறதுக்காக வேண்டி அதுக்குத்தான் வருண பகவானையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கார். அந்த காலகட்டத்தில் குழந்தைகள் குளத்தில் தாமரைப்பூவில் இதாகுது. கார்த்திகை பெண்கள்ங்கிற ஒரு 6 பெண்களை சிவபெருமான் அனுப்பிச்சு உங்களை குழந்தைய வளர்க்க சொல்லி அனுப்புகிறார். அந்த 6 குழந்தைகளும் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பார்வதி அம்பாள் 6 குழந்தைகளும் ஒன்றாக இணைக்கிறாங்க. அது ஏகமுகமாக முருகப்பெருமானாக நமக்கு காட்சி கொடுக்குறார். அப்படி காலகட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சூரபத்மன் வருகிறார். சூரபத்மன் நம்மளை ஒன்றும் செய்யலை, எல்லா தேவரெல்லாம் அடித்து நுறுக்கி எல்லாரையும் சிறப்பிடிச்சு எல்லாத்தையும் வைக்கிற காலகட்டத்தில் முருகப்பெருமான்
கொஞ்சம் பருவமான ஒருபாடு நேராக குரு பகவானை வரவேற்கிறார். நம்ம அவர்களுக்கு துணையாக பார்வதியம்மன் சிலம்பிலிருந்து 9 கற்கள் தெரிச்சு ஓடுது. நெற்றிக்கண்ணை திறந்து அதோட பொறிகளுடைய தாக்கம் தாங்காமல் பார்வதியம்மன் ஓடக்கூடிய காலகட்டத்தில் அதோட சலங்கையிலேருந்து 9 பொறிகள் வெளியில் வருது. அதுதான் நவ வீரர்கள். ஆமாம், வீரபாகமூர்த்தி, வீரமகேந்திர, வீர மார்த்தாண்ட, வீரகேசரின்னு 9 பேர் அவர்கள் முருகனுக்கு தம்பிமாராக அதோடு சேர்ந்து அவங்க இது பண்ணுறாங்க. வீரபாகமூர்த்தி தான் அதில் தளபதி மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முருகப்பெருமான் குரு பகவானை வரவழைக்கிறார். தேவகுரு, அவளுக்கு குரு வந்து தேவகுரு தான். நவக்கிரகத்தில் 9 குருத்தில் தேவகுருன்னு இருக்காருங்களா, அந்த தேவகுருவை வரவழைச்சு சூரபத்மனுடைய முழு விவரத்தையும் அறிந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சூரபத்மனுடைய வரலாறுகள், அவன் தன்னுடைய தம்பிகள் சிங்கமுகம், பானுகோபன் என்ற ஒரு யானை முகத்தலைவன் ஆக 3 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி வர வாங்கியிருக்காங்க. இப்படி இதெல்லாம் தாற்பயத்தெல்லாம் அவருடைய குணாதிசயங்களை பூரா முருகருக்கு வளர்க்குறார். அப்போ நீர் கூடவே இங்கே இரும், குருவை இங்கேயே இரும் சொல்லிட்டு அவர் போருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த திருச்செந்தூரை தேர்ந்தெடுக்கிறார். கடற்கரையோடு இருக்கிறதுனால இதை தேர்ந்தெடுத்ததுனால திருச்சீர் அலைவாய் அதோட பெயர். அதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுத்த இடம் தான். ஆமாம், முருகரே தேர்ந்தெடுத்த இடம் தான் இது. ஆமாம், திருச்சீர் அலைவாய். அதில் இருந்து அப்படி சொல்லுங்கள். திருச்சீர் அலைவாய் தான் திருச்சீர் அலைவாய். அப்படி காலகட்டத்தில் அவங்க சரி கொஞ்சம் மலையை முதல்ல உடைக்கணும்னா கிரபுஞ்ச மலைன்னு பெயர். கிரபுஞ்ச மலையை உடைச்ச ஒரு பாடு சூரபத்மனுடைய கோட்டை தெரியுது. கோட்டை தெரிஞ்ச ஒரு பாடு ஆஹா நம்ம கோட்டையை உடச்சி விட்டா இன்னும் சொல்லி கேட்கக்கூடிய காலகட்டத்தில் சூரபத்மனுக்கு அவன் முதல்ல வீரபாகமூர்த்தி வந்து தூது அனுப்புகிறார் முருகப்பெருமான். நீ போய் என்னான்னு கேட்டு வா இன்னும் சொல்லி என்ன சூரபத்மனுடைய கோட்டைக்கு வீரபாக நீ யார் என்னன்னு அந்த மாதிரி வந்திருக்கோம், உங்களுக்கு தூது அனுப்பி சமாதானமாக போகிறீங்களா எப்படி என்னங்கிறது ஒரு சமாதான தூது அனுப்பணும் இல்லையா, அது மாதிரி வரேன். நாங்களும் சமாதானம் கிடையாது, உங்களை கொல்லாமல் விட மாட்டோம்னு அவன் சூரபத்மன் சொல்லிட்டான். அவன் நேரம் வந்தாடுறா சிவபெருமான் யார் வீரபாகமூர்த்தி அந்த ஒரு படி இப்படி சொல்லிட்டான். ரைட், அப்போ போகிறத விடுப்போம்னு சொல்லிட்டேன். இதுக்கிடையே பார்வதியம்மன் சக்தி வேலாயுதம்னு ஒரு சக்தியை 3 பேர் சக்தியை கொடுத்து வேலை கொடுக்குறாங்க. பருவத்தில் வேல் கொடுத்த அந்த வேல் தான் 3 பேரையும் அழிக்குது, சம்ஹாரமாகுது. அவர் வந்து சூரபத்மன் வந்து சாகவில்லை, அவனுடைய அகங்காரத்தை ஒழித்து கட்டுகிறார். அதாவது சூரசம்ஹாரம். காரம்னு அவனுடைய அடக்கம், அவனை அடங்கிடுறான், அவ்வளோதான். இது இருக்கட்டும், ஒரு பிடிக்காது அடக்கிறது. சூரபத்மன் வந்து அப்போ வேட்டை அப்போ நம்ம போர் தொழுத்துற வேண்டியான்னு சொல்லி போருக்கு அழைக்கிறேன். போருக்கு வர முதல்ல பானுகோபன் முதல் தம்பி அழைப்புகிறான். பானுகோபன் என்பவன் யானை முகத்தோட யானை தலையோடு சேர்ந்துடும். அதனால் அவரோட போர் புரிஞ்சு அவனை சமாதானம் பண்ணியாச்சு. அடுத்தது சிங்கமுகாசுரன். அவன் கொஞ்சம் கொஞ்சம் நியாய கட்டுப்படுத்துக்கு வேண்டாம், வந்திருக்கிறவன் யார் என்று தெரியவில்லை, நம்ம போய் மோத வேண்டாம்னு சொல்கிறான். அதெல்லாம் கிடையாது, நீ மோதுன்னு சொல்கிறான். சரின்னு போகிறான். அவனும் சமாதானம் ஆயிடுறான். அதுக்கப்புறம் சூரபத்மன் கடைசியாக வர சூரபத்மன் காலகட்டத்தில் இன்னும் 4-5 விளையாட்டு அவர் ஃபைட் ஆகுது. இங்கே ஆலந்தலைன்னு ஒரு ஊருக்கு, அது ஆனத்தலை. இங்கேருந்து போகிற கடற்கரை பூரா போர் கட்டம் தான். ஆலந்தலைங்கிறது ஆனத்தலை. அது முதல்ல இந்த பானுகோபன் சொன்னீங்கன்னா யானை முகம்னு, இங்கேருந்து போர் முடிஞ்சு அங்கே போய் அவனை சமாளம். அதனால தான் அந்த இடம் ஆனத்தலையை கடைசி மறுபடி ஆலந்தலையாக மாறிச்சு. ஆமாம், அதுவும் இங்கேருந்து நடந்து தான் போர் போயிட்டு இருக்கு. மணப்பாடு வரும் போயிருக்கு. மணப்பாடு லைட் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து மாப்படுன்னு பேர். அதுக்கு மான்னா மாமரம், படுன்னா புழக்கிறது. அங்கே சிங்கமகாசுரன் அதுவும் அவனும் இறந்து போயிடுறான். பட் இப்போ சூரபத்மன் அவனுக்கு போர் புரிஞ்சு கடைசி வரைக்கும் போயிடுறான். சூரசம்ஹாரம் வந்து இங்கிருந்து அங்கே வரைக்கும் அங்கே வரும், மணப்பாடு வரும் போயிருக்கு. ஆமாம், அதுக்கு பேர் மாப்படுன்னு சொன்னேன். அந்த மாப்படுங்கிறது மருவி மணப்பாடாக ஆகிவிட்டது, மாமரத்தை பிளந்ததுனால. அப்படி காலகட்டத்தில் கடவுள் சூரபத்மனை அதை பண்ணுறக்கூடிய காலகட்டத்தில் மாமரமாக நின்னோடுறான். இதுக்கு மேலே அவனால் எந்த ஆயுதத்தையும் அவனால் பிரயோகம் பண்ண முடியாது. எல்லா ஆயுதமும் அவனுக்கு பலம் இழந்து போயிடுச்சு. பின்னால்
அதுக்கு பிற்பாடு மாமரமாக நின்ன பிற்பாடு அவர் வேலை வச்சு பழகிறார். அவர் மயில்மாகவும் சேவலமாகவே இருந்தார். நான் உங்களுக்கு தலை வணங்குகிறேன். அவன் கேட்ட வரம் என்னன்னா, எனக்கு சாகா வரம் வேண்டும். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். எனக்கு சாகா வரம் வேண்டும். உன்னால், அதான் ஆண்மகன் சொல்லுவோமா இல்லையா, அதாவது உன்னால் பிறந்தவன் மட்டும்தான் என்ன இது என்னுடைய அகங்காரத்தை அழிக்க முடியும்னு சொல்லிடுறான். அதனால தான் நெற்றிக்கண்ணிலேருந்து அவர் முளைச்சது. இப்போ இந்த நாட்களில் சூரசம்ஹாரம் இங்கே எவ்வளவு விமர்சையாக நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆமாம், சஷ்டியில் நீங்களும் வந்து அந்த முருகனுடைய வேலை எடுத்து கொடுக்கறது அந்த பணியில் இருப்பீங்களா? எந்த பணியில் இருக்கீங்க? நாங்கள் உள்துறையில் வேலை பார்த்தேன். 25 வருஷமாக வேலை பார்த்தேன். நானும் அவங்க கூட அந்த வேல் வாங்குற மத்தியானம் வேலையில் நடக்கும். அதெல்லாம் வேல் வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். வேல் வாங்கி கொடுக்குற பணியெல்லாம் அதெல்லாம் உண்டு. நாங்கள் அதுக்குன்னு தனியாக ஆட்கள் இருக்காங்க. அந்த ஆட்கள் அதோட சேர்ந்து தான் அவங்க வாங்கி வருவாங்க. அதுக்குன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆள்லாம் நியமிச்சிருக்கோம். சரி, அந்தந்த காலகட்டத்தில் அவங்க வருவாங்க. இப்போ இது என்ன காரணம்? இப்போ இவ்வளோ பெரிய டாலரில் திருச்செந்தூர் முருகனை சேர்த்து எனக்கு ஒரு ஆசை, முருகனை சுமக்கணும்னு ஆசை. முருகனை சுமக்கணும் ஆசை. நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு பலம் கிடையாது. சரி, முருகனை டாலராக செய்து போடுவோம். மூலஸ்தானம் எப்படியோ அதே அளவுக்கு அப்படியே இருக்கும். அதுதான் சொல்கிறேன். இந்த அந்த அதுக்கு அந்த மூலவர் இந்த இருக்கும். இதே மாதிரி அந்த அதே மாதிரி இது ஒரு சிற்பி எனக்காக செய்து கொடுத்தார். டாலர் ஐயர்னா யாரு கேட்டாலும் சொல்லி அவங்க பேரை மறந்தோன்னா டாலர் பெரிய டாலர் போகிறேன் அப்படின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. இப்போ இந்த ஸ்தலம் அந்த சூரன் முடிச்சிடுறேன். அந்த வந்து சூரன் சேவலும் மயிலுமாக அவன் ஆயிடுறான். உடனே அவன் தலையை கும்பிட்டுறான். உடனே அவன் மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் அவர் ஆட்கொண்டுங்க. அவனே சூரபத்மனை ஆட்கொள்றது தான். ஆனால் அவன் சாகாவரம் சாகலை. அவனுடைய வரலாறு அப்படியே முடிஞ்சுது. பின்னால் தேவர்கள் வந்து விடுதலையாகி தேவர்கள்லாம் வரக்கூடிய காலத்தில் இங்கே ஜலம் நல்ல தண்ணி கிடையாது. அப்படி கடல் அப்படி உப்பு தண்ணில அப்போ வேலை வச்சு துறாருங்க நாழிக்கிணறு. அதுதான் நாழிக்கிணறு. அது வந்து தேவர்களுக்காக முருகரால். ஆமாம், நீங்கள் குடி ஜலம் நல்ல கங்கா ஜலம். இப்போ கொஞ்சம் உப்பாகி விட்டுருது. அதில் நல்லா இருந்தது. இப்போ நிறைய அதாவது அது ஒரு புண்ணிய தீர்த்தம். அது வந்து தேவர்களுக்காக தான் அது. ஆமாம், அப்போ தள்ளினாகிறதுக்கு எங்கே எல்லாரும். அதனால் அவங்க வேல்வு குத்துன இடம் அது வாங்கிட்டாங்க. இப்போ உள்ள முருகர் சிலைக்கு பின்பகுதியில் சிவன் சிலை லிங்கம் ஒன்று இருக்கு. அது பஞ்சலிங்கம் என்று. அது முருகருக்கு பின்னாலே இல்லை, விநாயகருக்கு பின்னாலே இருக்கு. விநாயகருக்கு பின்னாடி. சரி. விநாயகருக்கும் பார்வதி அம்மனுக்கும் நடுவில் ஒரு சுரு துவாரம் தெரியும். அந்த துவாரத்து வழியாக பார்த்தா நேரம் தெரியும். அதில் தான் வந்து முருகர் அதெல்லாம் வழி, அங்கெல்லாம் வழி கிடையாது. முருகர் எல்லாம் முடிஞ்ச ஒரு பாடு முருகருடைய தோஷம் நிவர்த்தி பண்ணணும் இல்லையா. குருகிட்ட கேட்குறான், நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன். எல்லாம் முடிஞ்சாச்சே, இந்த முருகர் தாராக இருக்க என்ன செய்யணும்னு கேட்குறேன். குரு சொல்கிறார், உங்கள் அப்பாவே நீ பூஜை பண்ணணும் சொல்கிறேன். சிவனை வழிபடுறேன். கர்ப்பகிரகத்துக்குள்ளே சிவபெருமான் இருக்காரு. அதான் அந்த அந்த பஞ்சலிங்கம் சொல்லக்கூடியது இல்லை. உள்ள கர்ப்பகிரகத்திலேயே சுவாமி கிழக்க பார்த்துருக்காரா, இந்த இடது பக்கத்தில் இருக்கு சிவபெருமான், சிவலிங்கம் இருக்குது. இங்கே தனக்கு தீவாரணை போற்றி தீவாரணை காட்டக்கூடிய முடிச்ச ஒருபாடு அங்கேயும் காட்டுவார் தீபாரணை. இங்கேயும் 9 காலம், அங்கே 8 காலம் சிவனுக்கு. இங்கே 9 கால பூஜைனா அங்கே 8 காலம் சிவபெருமானுக்கு. அப்படி காலகட்டத்தில் சிவபெருமான பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. ஜெகநாதர்னு பெயர். ஆனால் நிறைய பேர் சொல்லும்போது பாதாள அறையில் அது அது தெரியல எனக்கு. அது எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லுவா, அவ்வளோதான். அது அப்பு தேவு ஆயுன்னு பஞ்சலிங்கம்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அது உண்மை இல்லை. அது உண்மை இல்லை, அது சும்மா தான். அது முருகரை சுற்றி வரக்கூடிய பாதை. அது இங்கே பஞ்சலிங்கத்துக்குள்ளே இப்போ போனேன்னா அந்த லிங்கத்துக்கு ஏற்றால பாருங்க ஒரு நிலகதை இருக்கும், படி இருக்கும் இறக்குற மாதிரி. அது வந்து முருகரை சுற்றி வரக்கூடிய பாதை. அதுக்கப்புறம் தான் விநாயகர் எல்லோரும் வரா. முருகர் அந்த மண்டபம் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இருந்தது. கர்ப்பகரமும் அர்த்த மண்டபம் மட்டும். இந்த அதுக்கு உண்டான மண்டபம் நாங்கள் நின்று அரசர மண்டபம் திரு சுதந்திரர்கள் அது மட்டும்தான். அதுக்கு பிற்பாடு தான் ஒவ்வொரு கட்டடமாக கட்டி வராங்க. அந்த ஒரு பூதத்தான் இருக்கும் பக்கத்தில், இப்படி இருக்கும் ஒரு சட்டி மாதிரி. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். பூதத்தான் விளக்கு, அது வாடா விளக்கு, நெய் விளக்கெல்லாம் போடும். அந்த காலத்து பல்பெல்லாம் கிடையாது. அதில் போயிட்டு நெய் தக்க தக்கதான் எரியும், நெய் விளக்கு. அதில் முருகரை தரிசனம்ட்டு ஒரு காலகட்டத்தில் சிவபெருமான பூஜை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தேவர்கள்லாம் வராங்க. முருகர்கள் அடியார்கள்லாம் வராங்க.
முருகா 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 முருகான்னு வர முருகரை பூஜை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஆகா நம்ம பக்தர்கள் வாராசுடைய அந்த பூவோடையே அப்படி திரும்பிட்டார் கிழக்க பார்த்து. ஆமாம், அப்படியே திரும்பி நிற்கிற கோலத்தில் தான் சுவாமி நிற்கிறார். பூவோடு தான் இருக்கார் சுவாமி. கையில் பூவும் ஜபமாலை ஒரு இதில் வேல் இருப்பில் 4 சதுர்பூஜமாக தான் இருக்கார். இப்போ கையில் நீங்கள் சொன்ன மாதிரி பூ வந்து அங்கே அவர் பூஜை பண்ணுறதுனால அவருக்கு ஜபமாலை அவர் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. சதுர்பூஜம் இல்லை, மகாவிஷ்ணுக்கு சதுர்பூஜம் தான், எல்லாருக்குமே சதுர்பூஜம் தான். எல்லா தெய்வங்களுமே சதுர்பூஜமாக தான் இருக்குது. சதுர்பூஜா என்னவா இப்படி தான் நவாமணிலே வருது. அதனால் அவங்களுக்கு அப்படி இருக்கணும். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு சில நம்பிக்கைகள் மக்களாக நினச்சிக்கிறது உண்டு. ஆமாம், இப்போது பழனியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டி கோலத்தில் வந்து அந்த முருகனை பார்த்தா நம்ம ஆண்டி ஆயிரும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி திருச்செந்தூர் பற்றி என்னெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே வந்து சுவாமி வந்து அனுக்கிரக மூர்த்தி, அனுக்கிரக மூர்த்தி. அவர்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். அவர் வந்து எதுவுமே கேட்க வேண்டாம். நீங்கள் இங்கே பார்த்தாலே போகிறோம். எந்த கோரிக்கையிலும் வைக்க ஒரு கோரிக்கை நீங்கள் வைக்க வேண்டாம். அவரை பார்த்துட்டாலே போகிறோம். நம்ம பக்தன் வந்தப்போ நம்மளை பார்த்துட்டு போயாச்சு. அவருக்கு தெரியும் இன்னாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் கொடுத்து இந்த கோவிலுக்கோட சிறப்புன்னு சொல்லும்போது அதே மாதிரி கோவில்கள் இப்போ ஏறி போய் வணங்குற மாதிரி அதே மாதிரி இங்கே இறங்கித்தான் போகணும். அதுதான் கேட்குறேன். நீ இறங்கி எங்க மாதிரி எங்கிட்ட நீ இறங்கி வந்தால், மனம் உருகி நீ இறங்கி வந்தால், நானும் உன்னை மனமுருகி உன்னை ஏற்றி விடுவேன். அதுதான் தத்துவம். முதல்ல வாசல் வந்து அங்கே இருக்குது, தலைவாசல் கோபுர வாசல் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் தான் இங்கே மாறுது. ஒரு மதுள் சோருக்கு 4 வாசல் உண்டு. அதே மாதிரி 4 வாசல் இருக்குது. ஆனால் முதல் வாசல் அதுதான் தான் இருந்தது. அதுக்கு பிற்பாடு தான் இங்கே மாறிடுது. ஏன் தலைவாசல் அடைச்சிருக்கிறதாவே பார்க்குறோம்? அது அந்த வாசல் எதுனால அது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால, அது எனக்கு அப்பா சொல்லித்தான் தெரியும். அது ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதனால அந்த கதவை பூட்டிட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அறநிலையத்துறை கேபிக்கு அந்தசாமின்னு இங்கே தண்டுபத்துக்கார் இருந்தாங்க. அவர் வந்து திறக்க வச்சார். திறக்கணும்னு சொல்லி கம்பி பிடியெல்லாம் போட்டு திறந்து இது பண்ணாங்க. திறக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் சொன்னோம் வேண்டாம், திறக்க வேண்டாம்னு சொன்னோம். கேட்கலை. திறந்தார். அவருக்கு கை ஒரு மாதிரி ஸ்டோக் மாதிரி வந்துருச்சு. அவர் அந்த பக்கமே வர வேண்டாம், இங்கே அடைச்சிருக்கும். இதுதான் காரணம். ஆமாம் ஆமாம். அசம்பாவிதம்னா எப்படி சொல்ல உங்களுக்கு, ஒரு அதாவது கர்ப்பஸ்திரீ சரி தவறி விழுந்தாங்க. அப்படிதான் நான் சொல்லி செவி வழியாக கேட்டேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச செவி வழியாக வந்தது. அதனால அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி இங்கே இந்த பாதையை வச்சாங்க. சரி, அதனால அப்போ எந்த பயன்பாட்டில் இல்லை. இந்த ஒரு வருஷத்துக்கு இருக்க இந்த பொட்டுக்கார சாத்திரத்துக்கு வருவாங்க. இந்த ஐப்பசி மாதம் சஷ்டி முடிஞ்ச ஒரு படம் திருக்கல்யாணம் நடக்கும். மறுநாளைக்கு தெய்வான திருக்கல்யாணம். அதுக்கு பொட்டுக்கார சாத்திரத்துக்காண்டி அங்கே வருவாங்க. எல்லா அம்மனுக்கும் இந்த பொட்டு திருமாங்கல்யம் கட்டணும் இல்லையா, திருக்கல்யாணத்தன்னைக்கு நைட்டு. அது இங்கேருந்து சுற்றி வரக்கூடிய மழை காலமாக இருக்கும்ல, அதனால் அப்படியே நேரம் அங்கேயே இறங்கி அப்படியே போய் திருட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுக்காக அந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் திறப்பாங்க. அது அவங்க தான் போவாங்க, பக்தர்கள்லாம் யாரும் போக மாட்டாங்க. இந்த மேலகாலம் அந்த பூஜாரி அவங்க. Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.